ஒவ்வொரு அடியா ஒரு மனிதனை வந்து அடி எடுத்து வச்சு நீங்க 5 வருஷம் முடிஞ்சல நீங்க அடி எடுக்கிறதுக்குள்ள அடி 5 வருஷம் எடுத்து அடி எடுத்து ஏணியில் ஏறுற பொழுது ஏணியை போய் உருவறதுக்கு முயற்சி பண்ணா உருவுறதுனால 6 மாசத்துல இப்ப ஆட்சியை கவுந்துருது. அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன தப்பா பேசிட்டாரு திருச்சி கிழக்குல? என்ன தப்பா பேசிட்டாரு? என்ன தப்பா பேசல? என்ன தப்பா பேசிட்டாரு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க சார். திட்டத்தை கையெழுத்து போடுறீங்க, 717ன்றீங்க, அப்புறம் வந்து 200 யூனிட் மின்சாரம், எல்லாத்துக்குமே வந்து அதில் எல்லாத்துலேயும் ஒரு இக்கண்ணா வைக்கிறீங்க. முதல்ல சொன்னது வேற, செய்கிறது வேற. இது சரியில்லை அப்படின்னு சொன்னால் நான் சரியாக இருக்கிற அர்த்தமாகும். அதில் நான் சரியில்லைங்கிறத வந்து நீங்களும் சரியில்லாத மாதிரி இருப்பேன். ஏடிஎம்கே செய்யலை, டிஎம்கே செய்யலை, நானும் அப்படி செய்யலை அப்படின்னா அர்த்தமா? நீங்கள் என்னத்துக்கு வந்தீங்க அப்போ? அதாவது ஒன்றா போகிறது தப்பு இல்லை. ஏன்னா முதலமைச்சர் போயிருப்பாரு, வழியில் அவங்க நின்று கை காட்டி கூப்பிட்டுருப்பாங்க. நான் சரி ஒன்றா போகலான்னு சொல்லியிருப்பாங்க. தப்பு சொல்லலைங்க. நீங்கள் வந்து ஒரு இஷ்யூ நடந்து துக்க நிகழ்வை நீங்கள் தனித்தனியாக போய் பார்க்க வேண்டியது. நீங்கள் யாருக்கு யார் நண்பர் அவ்வளோதாங்க. ஒரு 2 திராவிட கட்சிகள் இருந்தது. இதுக்கு 2 பேருமே சொன்னதை செய்யலை. பெருசாக நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. புதுசாக வர்றவங்க நல்லா செய்வாங்க, நம்புகிறாங்கல்ல. நம்பினதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? அதான் கேள்வி. அவ்வளோதான். திமுக வந்து ஆலமரம். அதுக்கு வந்து எல்லா பட்சிகளும் எல்லா பறவைகளும் இங்கே தான் வர முடியும். அதனால நீங்க உங்களுக்கு தேவைப்படுது. உங்களுக்கு ஒரு ஆலமரங்கிறது கடந்த ஆட்சியோட முடிஞ்சு போச்சு. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். விறுவிறுப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் ஆலோசகர், அரசியல் விமர்சகர் ராஜபாளையம் ராஜபாரதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கலைஞர் பிறந்தநாள் இன்று பார்த்திங்கன்னா கட்சி நிர்வாகிகள்லாம் ஆங்காங்கே பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி பல்வேறு விதமான மகிழ்ச்சியில் தெரிவிக்கிறாங்க. கடந்த 1.5 மாதமாக இந்த சுட்டெரிக்கும் வெயில், போன வருடம் பார்த்திங்கன்னா போட்டி போட்டுக்கிட்டு திமுக, பாஜக, அதிமுக எல்லாம் மோர் பந்தல், தண்ணீர் பந்தல் என்ன ஆங்காங்கே பார்த்திங்கன்னா திறந்துட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் வந்து ஒன்றுமே திறக்கலை. ஏன்னா மக்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. மக்கள் மீது உங்களுக்கு இவ்வளோ கோபமா? ஒரு நீர் பந்தல் கூட திறக்கல, ஒரு மோர் பந்தலும் திறக்கல. அதை ஏன் அவர் திறக்க வேண்டியதானே சார்? அவரு திறந்துருக்காரு சார். விஜய் அவரு திறந்துருக்காரு. அதான் எவ்வளவு திறந்துருக்காருங்க தான் முக்கியம். போட்டி போட்டுக்கிட்டு திறந்த நீர் மோர், அதான் உங்களுக்கு வந்து எல்லாமே இந்த வருஷம் போச்சு. இவங்க திறந்தது தெரியல, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. ஏன்னா எங்க திறந்துருக்காங்க? இவங்களும் எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்க பாக்கலன்னு சொல்லுங்க. தெரியுதுங்கிறது வேற. ஒரு 10 அடிக்கு ஒரு நீர் மோர் பந்தல் வந்து போன வருஷத்துல திமுக, பாஜக, அதிமுக எல்லாம் பாத்தீங்கன்னா 10 அடிக்கு ஒரு நீர் வந்து இந்த வருஷம் எங்க பொய் பேசுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. இல்ல சார், நான் சொல்வேன். நான் வந்து போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அனுப்பணும் உங்களுக்கு. அனுப்புங்க. அவ்வளவுதான். அதுக்காக ஒரு நீர்மோர் பந்தல் நாங்க தான் திறந்தோம். எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுறது உங்களுக்கு அளவே கிடையாதா? ஸ்டிக்கர் ஓட்டுறது யாருன்னு பூராத்துக்கு நீங்க ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க. ஸ்டிக்கர் ஓட்டுறது யாருன்னு விஜயும் சொல்றாரு, எடப்பாடி கலந்து ஆட்சியில் சொன்னாரு. ஸ்டிக்கர் ஓட்டுறது யாருன்னு மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு தெரிஞ்சதுனால தான் அவங்க வந்து கிழிக்கிறாங்க இப்போ எல்லா மக்களுமே. ஏன் நீங்கள் சொன்னீங்களே, சொன்னதெல்லாம் செஞ்சுருக்கீங்களா? மாற்றி பேசுகிறீங்களே, முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறீங்களே, நாங்கள் என்ன கவர்ச்சி அப்படின்னு சொல்லி அப்படி கேப் விடுறோமா? கவர்ச்சினாலே ஒரு பெண் அப்படிங்கிறத வந்து அடிப்படையில் நீங்கள் வந்து சொல்லலாமா? ஒரு பெண்ணை வந்து மையப்படுத்துகிற மாதிரி நான் என்ன கவர்ச்சி நடிகையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசுகிற மாதிரி சொல்லி அதில் வந்து ஒரு கேப் விட்டு பேசுகிறதுலாம் நியாயமா? இதெல்லாம் வந்து திருச்சியில் வந்து கிழக்கில் தேர்தலுக்காக தான் நின்றுருக்காரு. நன்றி தெரிவிக்க போகலைங்க. திருச்சி கிழக்கு தேர்தல் வருது, அதுக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு போனோம். அன்றைக்கி எஸ்ஓபி போட்டிங்க. இவங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியுதான்னாரு. இப்போ 5000 பேர் தான் உள்ளே வரணும்னு QR கோடு வச்சுருக்கீங்களா? அப்படி தான் நாங்கள் உள்ளே விடுவோம், இல்லை உள்ளே விட மாட்டோம் அப்படின்னு நீங்களே அதை பண்ணிக்கிறீங்க. அப்போது உங்களுக்கு அன்றைக்கி சொல்லும்போது அன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருந்த திமுக வந்து தவறாக தெரிஞ்சு இன்றைக்கி நீங்களே அந்த எஸ்ஓபி போட்டுக்கிறீங்க. உங்களுக்கே நீங்களே வச்சுக்கிறீங்க. நீங்கள் செஞ்சால் நல்லது, அவங்க செஞ்சால் தப்பா? அதாவது மாமியா உடைச்சா மண்குடம் பொன்குடம் வாங்கல, அது மாதிரி உங்களுக்கு தேவைன்னா வேறு மாதிரி பேசிக்குவீங்க. அப்படி தானே? அப்போது இது வந்து ஒரு நியாயத்திற்கு புறம்பாகவே நடக்கிறது. அதாவது சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்றா இருக்கிறது வந்து நியாயமற்றது. என்ன தப்பாக பேசிட்டாரு திருச்சி கிழக்கில்? என்ன தப்பாக பேசிட்டாரு? என்ன தப்பாக பேசலை? என்ன தப்பாக பேசிட்டாரு சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள் சார். அவர் வந்து என்ன வந்து போய் நன்றி தெரிவிக்க போகிறாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட உணர்வுக்கு வந்து மதிப்பளித்து பேசுகிற 2 விஷயத்தை வந்து பேசுகிறாரு. ஒன்று வரம்பு மீறி ஒன்று பேசுகிறீங்க. நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டீங்கிறது மறந்துட்டார். இன்னும் திமுக தான் எங்களை செஞ்சார். எங்களை தான் வந்து திமுக தான் வந்து கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா அவங்க தான், திமுக தான். ஏங்க நீங்கள் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிட்டீங்க,
அந்த நாலேஜ் கூட இல்லையா? முழிங்க அப்படின்னு சொல்லி போடுற மீம்ஸ் போட்டுட்டு இருக்காங்க இப்போ. முழிங்க இந்த கவுண்டமணி ஜோக் மாதிரி ஆயிடுச்சு இப்போ அவருக்கு. திமுக தாவேகன்னு சொல்றாரு. ஆமா. அப்பனா வந்து நீங்க 2வது இடத்துல இல்லையா? 2வது இடத்துல இல்ல. இன்னமும் திமுகவே பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க. அப்போ 6 நாள்லயே எங்கள கேள்வி கேட்குறீங்க. 6 நாள்ல கேள்வி கேட்க மாட்டாங்க. அதாவது சட்டம் ஒழுங்குக்கு வந்து 6 மாசம் தேவையில்ல. சட்டம் ஒழுங்கு உடனே நீங்க கண்ட்ரோல்ல தானே இருக்கு. உங்களுக்கு நீங்க காசு இல்ல, கஜானால காலியா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லிட்டு தான் வந்தீங்க. உங்களுக்கு தெரியும் தானே? உங்களுக்கு தெரியும் தானே? இல்ல கொஞ்சம் அதான் சொல்ல வரேன். ட்ரோன் மூலமா பார்த்து கண்டுபிடிச்சு உள்ள தூக்கி போடுறாரு. எத ட்ரோன் மூலம் கஜானா காலியா இருக்குது ட்ரோன் மூலம் இல்ல கண்டுபிடிச்சாரு. இல்ல வேற இல்ல சட்டம் ஒழுங்குல வந்து ஒரு யார் வந்து தப்பு பண்றாங்களோ, யார் வந்து உங்களுக்கு வந்து குற்றவாளியா வந்து இருக்கிறாங்களோ எல்லாரையும் பிடிச்சி தானே உள்ள போறாரு. போடலையே. அதாவது அதற்கான நடவடிக்கை எடுக்கலன்னு தான் சொல்றேன். இப்ப சட்டம் ஒழுங்கு எவ்வளவு பேசின பிறகு நீங்க பேசுறீங்க. அதாவது ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி செய்ய வேண்டியிருக்கு. எனக்கு அதுக்குள்ள எதுக்கு கதறீங்க? ஐயோ எங்களுக்கு நாங்கள் அதுக்குள்ளே எதுக்கு கேட்குறீங்க, கேள்வி கேட்குறீங்க, அதுக்குள்ளே எதுக்கு இது பண்ணுறீங்க? ஏன் இப்போன்னு உங்களுக்கு வேறு ஏதாவது வாட்டர் க்ரைப்பு உட் வாட்டர் கொடுக்கணுமா என்ன? அது மாதிரி குழந்தை என்னன்னா இல்ல முதலமைச்சர் சார் அவரு வந்து உங்களுக்கு முதலமைச்சர், எனக்கும் இல்லைன்னு சொல்லலையே. ஆனால் எல்லாருக்கும் அவர் தான் முதலமைச்சர். யாரும் மறுக்கலையே. அவர் முதலமைச்சர் இல்லைன்னு நாங்கள் சொல்லலையே. நேத்தி ஆனா 6 நாள்னு எதுக்கு நீங்க பேசுறீங்க? 6 நாள்ல கட்சி ஆரம்பிச்சு இவ்வளோ தான் ஆச்சு, 20 நாள் தான் ஆச்சு. இது ஆட்சிக்கு வந்து 20 நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ள எதுக்கு இவ்வளோ பேசுறீங்க? அப்ப எப்படி தான் பேசுவாங்க? நீங்க வந்து உங்க திட்டத்தை கையெழுத்து போடுறீங்க. 717ன்றீங்க. அப்புறம் வந்து 200 யூனிட் மின்சாரம்ன்றீங்க. எல்லாத்துக்குமே வந்து அதில் எல்லாத்துலேயும் ஒரு இக்கண்ணா வைக்கிறீங்க. முதல்ல சொன்னது வேற, செய்கிறது வேற. அதாவது அப்ப சொன்னது எல்லாருக்கும்னு சொன்னீங்க 200 யூனிட். இப்போ அப்படி இல்ல. சரி அதெல்லாம் பேசலாம். நீங்க கடந்த ஆட்சியில் அக்கண்ணா வச்சீங்க. அதை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. அக்கண்ணா அதாவது இன்னொருத்தர் எப்பயுமே இன்னொன்று கவனிச்சுக்கணும். நீங்க சரியில்லை அப்படின்னு சொன்னா நான் சரியா இருக்கிறதா அர்த்தமாகணும். அதுல நான் சரியில்லைங்கிறத வந்து நீங்களும் சரியில்லாதமா இருப்பேன். ஏடிஎம்கே செய்யல, டிஎம்கே செய்யல, நானும் அப்படி செய்யல அப்படின்னா அர்த்தமா? நீங்க என்னத்துக்கு வந்தீங்க அப்போ? இன்னைக்கு மக்கள் என்ன சொல்றாங்க? மக்கள் என்ன சொல்றாங்க? வந்து ஒரு மாதம் கூட ஆகல, அதுக்குள்ள எதுக்கு அவரை போட்டு வந்து இந்த அளவுக்கு வந்து இப்போ எல்லாம் பேசுறீங்க? அவருக்கு வந்து சுதந்திரம் கொடுங்கங்கிறாங்க. பிரஸை பார்க்க மாட்டேங்கிறாரு. வந்து பிரதமர் சார் எப்ப பாப்பாருன்னா எப்ப பாப்பாரு? பிரதமரை பாக்குறாரு, மோடியை பாக்குறாரு. மக்கள் பணி சொல்ல வரேங்க. பாக்குறாரு. என்ன கொடுத்தோம்னு சொல்லணும். அங்க நீங்க வந்து பிரஸ் மீட்ல சொல்லணும், இல்ல அறிக்கையில சொல்லணும். நாங்க இப்ப மோடியை பார்த்தோம், பிரதமரை பார்த்தோம், அப்புறம் கொடுத்தோம், இந்த மாதிரி செஞ்சாங்க. அதுக்கான நடவடிக்கை என்ன? மேகதாதுவை பத்தி பேசணும். எதுவுமே பேசல. பின்னாடி எவ்வளவு பிரச்சனை இருக்கு. மேகதாது பிரச்சனை போயிட்டு இருக்கு. இல்ல நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. கச்சத்தீவை பத்தி பேசலாம். எல்லாம் நோ கமெண்ட் சொல்றீங்க. உங்க அமைச்சர்களுக்கு யாருக்குமே பெருசா பேச தெரிய மாட்டேங்குது. சரி யாரா பேச ஆதவர்ஜுனா மட்டும் தான் பேசுறாரு. அவர் தான் நிழல் முதல்வராக இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கூட கூட்டு போகும்போது யாரை கூட்டு போறீங்க? பிரதமரை பார்க்கறதுக்கு டோப்பா வைக்கிறவர் ஜெகதீஷ் அகஸ்தி, அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் காசில் கூட்டு போவீங்களா? உங்கள் சௌகரியத்துக்கு செய்வீங்களா? அப்போ எதுக்கு நீங்கள் அன்னைக்கு உங்களுக்கு மட்டும் தனியாக போகிறதுக்கெல்லாம் அப்படி செலவு பண்ணுமா? நீங்கள் யாருமே கூட்டு போல. யூபிஏ கவர்மெண்ட் நீங்க அதான் சொல்றேன். நீங்க இந்த அவன் புள்ள பத்தா கொஞ்சம் கேளுங்க. அவன் புள்ள பத்தா இவன் புள்ள பத்தா பேசக்கூடாது. நான் புள்ள பத்தலனாங்க முக்கியம். நீங்க எதுவுமே நீங்க செய்யல. அதான் சொல்றேன். அதான் நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவன் செஞ்சா நான் செஞ்சேனா? அப்படி அர்த்தம் இல்ல. அவன் செய்யாத நான் செய்யணும், இன்னொருத்தர் செய்யாத நான் செஞ்சு காமிக்கணுங்கிறத கரெக்ட். அதெல்லாம் சொன்னீங்க. வந்திருக்காரு, வந்த உடனே தான் செய்யலையா? நீங்க வந்த போதே தான் கூட கூட்டு போறீங்க. அடுத்தவரை குறை சொல்றீங்க. அடுத்தவரை குறை சொல்றீங்கல்ல. நீங்க வந்து நீங்க கூட்டு போகலையா? நான் ஏன் கூட்டு போனீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நீ ஏன் கூட்டு போனீங்க? உங்களை யாரை கூட்டு போகணும்னு இது இருக்குல்ல, ஒரு அடிப்படை இருக்குல்ல. இல்லை திமுக நோக்கி அவர் வந்து குறை சொல்லல, நடந்த தவறுகளை சுட்டி காட்டுறாரு. என்ன சுட்டி காட்டுறாரு? சுட்டி காட்டுறதுக்கு தான் சொல்றேன். நீங்க சுட்டி காட்டுவதற்கான தகுதியே இல்லைன்றது மாதிரியான சூழல்ல அவங்க ஆராசா பேசுறாரு. நீங்க என்ன செஞ்சுட்டீங்க? நீங்க இது தேவையாங்கிற இந்த நேரத்துல? ஆமா தேவைதான். ஏங்க தோல்வியை பத்தி ஆராயாம முதலமைச்சருக்கு வந்து பதில் கொடுக்க வேண்டியது நேரம் இது. இந்த முதலமைச்சர் பேச மாட்டேங்கிறாரு. அதனாலதான் இவங்க பதில் கொடுக்க வேண்டியிருக்கு. பேசினாரு திருச்சியில பேசினது தான் பதில் சொல்றோம். என்ன பேசினாரு? அதாவது வானத்துல ஒரு நிலா தெரியுது, இங்க ஒரு சூரியன் தெரியுங்கிற மாதிரி பேசக்கூடாது. நீங்க என்ன செய்ய போறீங்க, என்ன பண்ண போறீங்க? நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க, இது எது கொண்டு வர போறோம், இப்படி செய்ய போறோம் அப்படிங்கிறத பேசுறத விட்டு இன்னமும் வந்து எதிர்கட்சி தேர்தல் நடக்க போகுது. இப்போ இடைத்தேர்தல் இப்ப இல்ல. அதையும் சொல்றேன். என்ன சொல்றேன்? அதாவது மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை இனிமேல் வந்து தாவேக அரசு செய்யும். இனிமேல்ன்றது இல்ல, எப்ப செய்வீங்க? செய்வார் இல்லைங்க. வந்தவொடனே நீங்க என்ன செஞ்சீங்கிற சொல்லுங்க. கையெழுத்து போடுறதுல எல்லாத்தையும் ஒழுக்கமான கையெழுத்து போட்டிருக்கீங்களா? 200 அதான் சொன்னேன். எது கையெழுத்து போடுறதுல எல்லாமே அதுக்கான ப்ராசஸ் இருக்கா? சரியா?
ப்ராசஸே இல்லை. அந்த ப்ராசஸ் அதுக்கான நிதி நெருக்கடியில் நிதி நிலைமை சரியாக இருக்கா? அது கொடுத்தீங்களா? பேசுனீங்களா? அப்போ ஏற்கனவே கொடுத்த ரூ. 1000 கொடுக்குறது தான் திருப்பி கொடுக்குறீங்க. அதே இலவச பேருந்து, மகளிர் விடியல் பயணம் போயிட்டு தான் இருக்குது. அப்போ எல்லாமே அப்படியே தான் போயிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு இந்த ஆட்சி பொறுப்பேற்று 1 மாத குழந்தை அது. அந்த 1 மாத குழந்தைய இந்த மாரி நீங்க இப்ப வந்து குழந்தைக்கு எல்லாமே இருக்குல்ல. இல்ல. குழந்தைன்னா கண்ணு காது மூக்கெல்லாம் இருக்குல்ல, எல்லாமே இருக்கத்தானே செய்யும். ஆமா அப்ப சார். குழந்தைன்னா குழந்தைன்னு எல்லா அர்த்தம் இல்ல. இல்ல. இப்ப இத திமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஏன் நீங்க கேட்டீங்க? ஏன் சைன் பண்ணல? ஏன் போய் கேட்டோம்ல. ஏன் கேட்டோம்னா, அவருக்கு ஏற்கனவே துணை முதலமைச்சரா இருந்தார் முன்னாடி. கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது. அப்ப அவர கேள்வி கேட்க முடியுது. அவருக்கு இந்த 6 மாசம் இதெல்லாம் கிடையாது. இந்த 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 பாகுபாடுலாம் கிடையாது. 6 மாசம் கழிச்சு தான் கேட்போம். அப்படிலாம் கிடையாது. அப்பவும் கேள்வி கேட்டீங்கல்ல. அப்ப ஏன் நீங்க சொன்னது என்னன்னா, நாங்க நிர்வாக தலைமையில ஆசியாவில நாங்க தான் நம்பர் 1 நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா இப்ப அதனால தான் உங்களை நோக்கி கேள்வி இப்பயும் கேட்டோம். அதான் சொல்றாங்க. எல்லாத்தையும் நான் களைஞ்சிருவோம். அவங்க தப்பா இருக்கு, சரியா இருக்கு. நீ வந்தோனே அதை வந்து ஒரு கூட்டத்தை போட்டு அவங்க வந்து இப்போ நிதிநிலை அறிக்கைக்கான ஏற்பாடுகள் பண்ணீங்களா? அதுக்கான ஆட்களை நியமிச்சிங்களா? அதுக்கான ஒரு தனி குழு அமைச்சிங்களா? இப்போ 2500 கொடுக்குறேன்னு சொன்னீங்களா? அதுக்கான குழுவாக அமைச்சிருக்கலாம்ல. ஒரு குழு அமைக்கல, எதுவுமே செய்யலைல. இது வரைக்கும் எவ்வளோ நாளைக்கு தான் ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க? குழு அமைக்கிறதுக்கு எவ்வளோ நேரமாக போகுது? கடந்த அரசு செய்த நிர்வாகத்தின் அடிப்படையில் ஆய்வு செய்து நிதி நிலைமையை வந்து கருத்தில் கொண்டு தான் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அவங்க வந்து ஏற்கனவே குழு வச்சிருந்தாங்கல்ல, நிதிநிலை ஆய்வு குழு வச்சிருந்தாங்கல்ல. நீங்க ஒரு ஆய்வு குழுவை போட வேண்டியதானே? இன்னும் ஆய்வு குழுவே அமைக்கலையே. நீங்க இது வரைக்கும் அதுக்கான எந்த ஸ்டெப்புமே எடுக்கலையே. பட்ஜெட் அதாவது பார்த்தீங்கன்னா, புதிய அரசு பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் வந்து பட்ஜெட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் சொல்றது புரியுதா? இல்ல அது புரியுது சார். நீங்க ஒரு ஆய்வு குழு அமைக்க, குழு அமைச்சா தானே பேச முடியும். அவன் பேச மாட்டான். அவங்க ஆய்வு குழு விட பேசுறீங்கன்னு அப்படி அர்த்தம். அதை விட வந்து அவசரம் எது அவசரம்? அவசரமா போறதுன்னா போயிட்டு வாங்க. அது பிரச்சனை இல்ல. எந்த அவசரம் எது அவசரம் முக்கியம் இருக்கு. இல்ல சார், ஒரு ஆட்சிக்கு எது அவசரம் சொல்லுங்க. அது அவசரம். உணவு, உடை, இருக்க இடம், என்ன மக்களுடைய அடிப்படை வாழ்வியல். அதுலதான் வந்து முதலமைச்சர் கண்ணு கருத்துமா என்ன கண்ணு கருத்துமா பண்ணீங்கன்னு சொல்லுங்க. கண்ணு கருத்துமா பண்ணதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா? இது வரைக்கும் செஞ்சிருக்கீங்களா? பாவம் அஜித் அவர்கள் அம்மா இறந்து போனதுக்கு நீங்க ஜோடியா தான் போறீங்க. என்ன செய்ய முடியும்? அது ஒரு நண்பர் தப்பு சொல்லலைங்க. ஜோடியா தான் போறீங்கன்னு சொல்றோம். இப்போ துக்கத்துல இன்பத்துல மட்டும் நீங்க ஜோடியா போறீங்க. ஒரு மாதிரி நல்ல விஷயம் தான். அது மறுக்கல நம்ம. அது நல்ல விஷயம் தான். நல்லது. அதாவது ஒன்னா போறது தப்பு இல்லை. ஏன்னா முதலமைச்சர் போயிருப்பாரு, வழியில அவங்க நின்று கை காட்டி கூப்பிட்டுருப்பாங்க. சரி போலாம் சொல்லிருப்பாங்க. தப்பு சொல்லலைங்க. நீங்க வந்து ஒரு இஷ்யூ நடந்து துக்க நிகழ்வை நீங்க தனித்தனியா பார்க்க வேண்டியது. நீ யாருக்கு யார் நண்பர் அவ்வளவுதாங்க. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து நீங்கள் வந்து எதை எப்போ பேசணும்னு தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. நீங்கள் அதை யோசிக்க மாட்டேங்கிறீங்க. அதை வந்து ஏன் இப்போதைக்கு ஆராசா பேசுறது உங்களுக்கு தப்பாக தெரியுதுன்னா, நீங்கள் வந்து ஒன்றா போகிறதும் தப்பாக தான் தெரியும் மக்களுக்கு. நீங்கள் ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து அதை ஏன் திருப்பி எடுத்துகிட்டு வரீங்க, அதை ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறலாம் கேள்வியாக வைக்க தான் செய்வாங்க. எல்லாமே என்ன சொல்கிறாங்க திமுக காரங்களே, அதாவது தோல்விக்கான காரணத்தை வந்து ஆராயணும். அது நாங்கள் பார்த்துக்கிறோங்க. தோல்விக்கான விஷயத்த வந்து எங்கள்கிட்ட கேட்கணும். நீங்க வந்து தொண்டர்கள் சொல்றது நீங்க வந்து கை நீட்டி குற்றம் சாட்டுறீங்க. நான் சொல்றேன், கை நீட்டி குற்றம் சாட்டுறீங்க. இவர் தான் வந்து முதலமைச்சர் வந்து அல்லு சில்லு பத்தி பேசினார். அல்லு சில்லுலாம் கூட இருக்காருங்க, திமுக கூட இருக்காங்க. நீங்க ஏன் அந்த அல்லு சில்லுலாம் போய் பார்த்தீங்க? போய் மாலையை போட்டீங்க, சோபா அனுப்புனீங்க. அப்போ அவங்கெல்லாம் இன்னைக்கு பேசுறாங்களா? திரும்பி பேச முடியாதுல்ல. ஏன்னா அன்னைக்கு அல்லு சில்லுல தெரிஞ்சவர்கள் இன்னைக்கு உங்களுக்கு அல்லு சில்லுல தெரியல. ஏன்னா அப்படி நீங்களா பேசுனதுனால தான் பேச வேண்டியிருக்கு. அல்லு சில்லை பற்றி பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட யாருமே அல்லு சில்லுன்னு யாருமே இல்லையா? யார் அல்லு சில்லுங்கிறது நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்களா? நீங்கள் சொன்னதுனால தானே பேசுகிறாங்க. நீங்கள் வந்து திருச்சி கிழக்கில் நீங்கள் பாட்டு உங்களுடைய ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் நடவடிக்கை என்ன, உங்கள் நலத்திட்டங்கள் என்ன, அடுத்து என்ன செய்ய போகிறீங்க, அதை பற்றி பேசியிருந்தால் பேச்சு கிடையாது. அதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை. நீங்கள் வந்து திமுகவை குற்றம் சாட்டுகிறீர்கள், இப்படி கை காட்டுறீங்க. நீங்கள் தான் அவங்க தான் இன்றைக்கி வரைக்கும் என்னை இது பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க. அப்போ இன்றைக்கி வரைக்கும்ன்றதுக்கு நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க, நீங்கள் முதலமைச்சராக இருக்கீங்கிற அந்த அடிப்படை கூட தெரியலைன்னா என்ன சொல்கிறது? கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆர் ராசா பதிவை விட வந்து முதலமைச்சர் ரொம்ப வந்து பேசிட்டாரா? ஆர் ராசா பதிவை விட ஆர் ராசாவுக்கும் முதலமைச்சருக்கும் சம்பந்தம் இருக்கா? நான் சொல்றேன், கொஞ்சம் இன்னும் கேளுங்க. மறுபடியும் அதை விட வந்து முதலமைச்சர் நான் சொல்றேன், முதலமைச்சருக்கான தகுதியோட பேசுங்கன்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? ஆர் ராசா அதாவது 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்ட தலைவர்கள் பேசினா தப்பு கிடையாது. இவர் தகுதியோட வந்து பதிவு போடுறாரா? இவர் 2ஆம் கட்ட தலைவர் தாங்க. இவர் ஸ்டாலின் பேசல, மு.க. ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ பேசல. ஆனா நான் 2ஆம் கட்ட தலைவர் தான். நான் பேசுறேன் தப்பு இல்ல. யாரு? ஆர் ராசா மத்திய அமைச்சர் வந்தவர் இருக்கட்டுங்க. ஆனா முதல் கட்ட தலைவர் இல்ல, முதலமைச்சர் பேசுவதற்கு ஸ்டாலின் அவர்களே பேசுகிறார். முதலமைச்சர் யாரை பேசுறாரு? ஆர் ராசா பேசுறாரா? இல்ல மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் பேசுறாரு. அவர்களை பற்றி தான் அவர் குறை சொல்லுகிறார். அவர் தான் துணை முதலமைச்சர் உதயநிதியை சொல்லுகிறார். ஆனால் நீங்கள் வந்து அந்த அளவு தரம் குறைந்து நீங்கள் வந்து 2ஆம் கட்ட தலைவர் மாதிரி பேசாதீங்கன்றார் அவர்.
அவர் என்ன சொல்றாரு ஆராசா, நீங்க பேச வேணாம். உங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்களோ, 3ஆம் கட்ட தலைவர்களோ யாரோ பேசினா பிரச்சனை இல்ல. அது நாங்க பேசிக்கிறோம். நாங்க அவருக்கு பதிலடி குடுத்துக்கிறோம். ஆனா, ஒரு முதலமைச்சருக்கான தகுதியோடே ஒருத்தர் இருக்கிறவர் வந்து, இப்படி மாரி கை காட்டி பேசுறது நியாயமற்றது. அப்படிங்கிறது தான் அவர் ஆராசாவுடைய குற்றச்சாட்டே. ஏன்னா, நீங்க வந்து உங்க இஷ்டத்துக்கு வந்து தான் தான் என்ன செய்ய போறோம்? நான் என்ன செய்றேன்? எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய இந்த தமிழ்நாட்டை நான் இந்த அளவுக்கு கொண்டு போறேன். ஏற்கனவே வளர்ந்த தமிழகம். இத வந்து கேவலமாக்கிறாதீங்க அப்படிங்கிறார் ராசா. நீங்க வந்து இதுக்கான வளர்ச்சி திட்டங்கள பத்தி யோசிங்க. இத பத்தி அடுத்த கட்டத்துக்கு ஏன்னா ஏற்கனவே வளர்ந்திருக்க ஒரு தமிழகத்த நீங்க வந்து இப்ப மும்மொழி கொள்கை எதுல வளர்ந்துருக்கு? ஏன் எதுல தமிழகத்துல எதுல வளரல? இல்ல 5 வருஷத்துல ஜிடிபி 5 ஜிடிபி வருஷத்துல எதுல ஆமா வளர்ந்துருக்கு? இன்னைக்கு ஜிடிபியோட வளர்ச்சி வந்து தமிழகத்தோட வளர்ச்சி இன்னைக்கு அடுத்த மாநிலங்கள விட அதிகமா இருக்கு. நீங்க நீங்க அப்படின்னா வந்து மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்களே. ஓட்டு போடுறதுக்கு சம்மந்தம் இல்ல. அதான் சொல்றேனே. அதாவது ஒரு கவர்ச்சி அதான் சொல்றேன்ல. கவர்ச்சி அப்படிங்கிறது தான். ஒரு 2 திராவிட கட்சிகள் இருந்தது. இதுக்கு 2 பேருமே சொன்னத செய்யல. பெருசா நாங்க எதிர்பார்த்த மாரி இல்ல. புதுசா வர்றவங்க நல்லா செய்வாங்க. நம்புறாங்கல்ல. நம்புனதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அதான் கேள்வி. அவ்வளோதான். ஒவ்வொரு அடியா ஒரு மனிதன வந்து அடி எடுத்து வச்சு நீங்க 5 போறப்ப, வருஷம் இல்ல, இல்ல, முடிஞ்சிரும். நீங்க அடி எடுக்கிறதுக்குள்ள அடி 5 வருஷம் எடுத்து அடி முடிஞ்சிரும். எடுத்து அதனால ஏணில ஏறுற பொழுது ஏணிய போய் உருவறதுக்கு முயற்சி பண்ணா உருவுறதுனால 6 மாசத்துல இப்ப ஆட்சியை கவுந்துருது. அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து அது வந்து பிஜேபியே பண்ணுது. அதனால அதெல்லாம் வந்து அதுக்கு நீங்க பின்னணியில வந்து பகல் கனவு காணாதீங்க. பகல் கனவு இல்ல. பிஜேபியே அவர் பண்ணிட்டு சார் அவர் இருக்காங்க. ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருக்காரு சார். யார் ஸ்ட்ராங் பண்ணிருக்காங்க? முதலமைச்சர் ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருக்காரு. அந்த ஒண்ணும் பண்ண முடியாது உங்களால. இல்ல அதுக்கு தான் சொல்றேன். யார எப்படி ஸ்ட்ராங் பண்றாருன்னு பார்க்கலாம். திருச்சி அன்னைக்கு ஒண்ணா கல்யாணத்துக்கு போனது பேச்சு இல்ல. அது மாதிரி துக்க நிகழ்வுக்கு போறதும் வந்து தவறு இல்ல. தவறுன்னு சொல்ல வரல. ஆனால் நீங்க வந்து மறுபடியும் போர்ட்ரேட் பண்ணிட்டே இருக்கீங்க. மக்களுக்கு முன்னாடி நாங்க இவங்கள காமிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நீங்க இதன் மூலமாக என்ன சொல்ல வரீங்கன்னா, நாங்க இதுக்கடுத்து இவங்கள வந்து அடுத்த அரசியலுக்குள்ள எடுத்துட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறத அவங்க சொல்றாங்க. சொல்றதுக்கான வாய்ப்புகள தான் பார்க்குறோம் அத. அது வந்து வேற வெளிய இருந்து ஒரு பார்க்குறவங்களுக்கு நட்பு தெரியும். ரீதியா வந்து நீங்க பார்க்க சரி வேண்டியது. நான் நட்பு ரீதியாவே வச்சுக்கங்க நீங்க. நட்பு ரீதியா இருந்தா கூட, ஒரு எம்பி ஆயிடுச்சுன்னா அது நட்பு ரீதியா ஆகாதுல்ல. ஒரு நட்பு ரீதியாவே நீங்க பேசுங்க. நட்பு ரீதியாவே வச்சுக்கங்க. எம்பி ஆக வாய்ப்புகள குடுங்க. அது வந்து அதுக்கடுத்து 2ஆ பார்க்கலாம். அத தாண்டி இப்போ ஆராசாவுக்கான கேள்விகள் என்னன்னா, அவரு ஏன் இப்படிலாம் பேசுறாரு? சண்முகம் வந்து சொல்றாரு. சிபிஎம் அவர் பேசும்போது, என்ன நாங்க இந்த கம்யூனிஸ்டுகள் வந்து எப்படி அல்லு சில்லுலாம் பேசலாமா? ஆமா, நீங்க அவங்க சொன்னார்ல. அப்ப சொல்லும்போது நீங்க ஏன் அத கேட்டுட்டு அன்னைக்கு நீங்க சொன்னீங்களா? அல்லு சில்ல பத்தி விஜய் பேசுகிறாரே, அப்படின்னு விஜய் முதலமைச்சர் பேசுறாரே இப்போ. இப்ப அவரும் அன்னைக்கு முதலமைச்சர் ஆகுறதுக்கு முன்னாடி பேசினாரு. இவங்களெல்லாம் திமுகவோட அல்லு சில்லு. அப்ப நீங்க எதிர்ப்பு குரல் குடுத்தீங்களா? இப்ப ஏன் குடுக்குறீங்க? அப்ப நீங்க வந்து சோரம் போயிட்டீங்க. திமுகல வாழ்ந்துட்டு திமுகவுடைய ஓட்டுகளை, வாக்குகளை வாங்கிக்கிட்டு, நீங்க வந்து அவங்க பின்னாடி போறதுக்கு தயாராயிட்டீங்க. அதனால தான் உங்களுக்கு இது மாரி பேச முடியுது. இன்னொன்னு துரை வைகோ இன்னைக்கு பேசுறாரு. விஜய் வந்தாருன்னா சால்வ போட்டு வரவேற்க திருச்சி கிழக்குல போய் திருச்சியில இந்த மேடையில பேச போகும்போது இவர் வரவேற்கிறாரு. அப்போ அன்றைக்கே திராணி இருந்திருந்தா நீங்க வந்து தனியா நிக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். இன்னைக்கு பிரேமலதா நீங்க யார நின்னாங்கல்ல. விட்டீங்க தனியா நிக்கிறதுக்கு? விட்டீங்கன்னா உங்களுக்கு யாரங்க முதுகு விட்டீங்க? ஏன் பிரேமலதா நின்னாங்கல்ல? பிரேமலதா இல்ல. 10 சீட் குடுத்தோம்ல. குடுத்தாங்கல்ல. அப்ப குடுத்தபோது அவங்க நின்னாங்களா? அவங்க சின்னத்துல நின்னாங்க. இன்னைக்கு வரையும் அவங்க சரியா தானே இருக்காங்க. அவங்க சின்னத்துல நின்னவங்க காப்பாத்திட்டாங்க. ஐயோ! நான் அன்னைக்கு நிக்க முடியாம போச்சே. ஏன் இன்னைக்கு யார் உங்கள கைய பிடிச்சு இழுத்தா? வைகோ அவர வந்து உதயசூரி சின்னம், ஆமா, ஜவாஹிருல்லா உதயசூரி சின்னம், ஆமா. அன்சாரி வேணான்னு உங்களுக்கு முதுகெலும்பு இல்லன்னு சொல்லுங்க. உதயசூரி சின்னம், எல்லாருக்கும் உதயசூரி சின்னம். உங்களுக்கு தைரியம் இல்லன்னு சொல்லுங்க. நீங்க அன்னைக்கே தைரியமா இருந்தா, இல்லங்க நாங்க வந்து உங்க சின்னத்துல நிக்க மாட்டோம். அப்படி சொல்லியிருக்க வேண்டியதானே? அந்த உதயசூரிய சின்னத்தை கொடுத்த குடும்பத்த இன்னைக்கு வந்து நீங்க எந்த அளவுக்கு வச்சிருக்கீங்க? அதெல்லாம் வந்து நீங்க வந்து வைகோ குடுக்கல. நீங்க இல்ல, அண்ணா கொண்டு வந்தது. அண்ணாவுல வைகோ கிடையாது. அவர் உதயசூரிய சின்னத்தை கொடுத்தது கோவிந்தசாமி படையாச்சு. அந்த குடும்பத்துக்கு எப்படி எந்த அளவுக்கு வச்சிருக்கீங்க நீங்க? யாரு நீங்க? கோவிந்தசாமி. வைகோ எப்படி வச்சிருக்காரு? வைகோ எப்படி நடத்தினாரு? எல்லாருக்கும் அந்த சூழல் தான். அதாவது இப்போ எம்ஜிஆர் அவர்கள் வரும்போது அனகாபுத்தூர் ராமலிங்கம் தான் கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு. அனகாபுத்தூர் ராமலிங்கம் குடும்பத்துக்கு காப்பாத்துறீங்களா நீங்க இன்னை வரைக்கும் அதிமுகல? அதெல்லாம் யாரு காப்பாத்துனாங்கிற அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான். அவங்க தொடர்ச்சியா வந்து இந்த தேசிய நீரோட்டத்திலேயோ இல்ல இந்த தமிழகத்தினுடைய கட்சிகள்லயோ நீங்க வந்து பயணிச்சாதான் செய்ய நீங்க முடியும். என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா, நீங்க உடனே பாத்தீங்கன்னா வந்து அவங்க அங்க கை காட்டுறீங்க. ஆமா உண்மைதானே. இப்ப நீங்க கை காட்டலாமா? கை காமிக்கல. இது ஏன் நடக்கலங்கிறது கேட்குறோம். அதாவது ஏன் நடக்கல? துரை வைகோவுக்கு அன்னைக்கே திராணியும் முதுகெலும்பும் இருந்திருந்தா நாங்க தனியா நிக்கிறோம்னு சொல்லிருக்கலாம். இன்னைக்கும் ஒன்றும் கெட்டு போகல. நீங்க வந்து நீங்க திமுக சார், அவங்க வந்து 2024 முடிவு பண்ண போறாங்க சார். பொதுக்குழு முடிவு பண்ணி அவங்களும் ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு பெரிய தர்ம சங்கடம். 2024 திமுகவில் எம்பி இருக்காருல்ல இப்போ அவரை முதல்ல ரிசைன் பண்ண சொல்லுங்க. திமுக எம்பி தானே அவரு. திமுக தானே சீட் கொடுத்துச்சு அப்போ அவருக்கு 2024 இப்போ துரை வைகோவுக்கு. அவரு ஜெயிச்சது தீப்பெட்டி சின்னம். தீப்பெட்டி சின்னத்தில் இருக்கிற யார் கூட கூட்டணியில இருந்து ஜெயிச்சிங்க?
யார் அன்னைக்கு கூட இருந்தது? யார் இது பண்ணாங்க? நீங்க ரிசைன் பண்ணு. அப்படி தைரியம் இருந்தா ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்றேன். நீங்க தனியா நின்னு செய்யுங்க இப்போ. இடைத்தேர்தல் வரட்டும். இடைத்தேர்தல்ல நின்னு செய்யுங்க. கூட்டணி அப்படி இல்லாம செய்யுங்க. நீங்களே ரிசைன் பண்ணுங்க. யார் நாங்க ஏன் ரிசைன் பண்ணோம்? நீங்க தானே சொல்றீங்க. நீங்க தானே நாங்க அன்னைக்கு நின்னு தப்பா போச்சு, தெரியாம போச்சு. ஐயோ வருத்தப்படுறோம். என்னத்துக்கு ஏன் வருத்தப்படுறீங்க? நீங்க அன்னைக்கு வேணுங்கும்போது வேணும். இன்னைக்கு வந்து உங்களுக்கு இன்னைக்கு வந்து புது பொண்டாட்டி வந்தோடனே அது ஷோக்கா திரிவாங்களே இப்ப மாப்பிள்ளைகள். அது மாரி நீங்க வந்து இன்றைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. சரி, என்னைக்காவது ஒரு நாள் அண்ணா நகர் வைகோ இல்லம் தேடி என்னையா நீங்க போயிருப்பீங்களா? ஆனா விஜய் போறாரு. ஆமா, அவரு தேவை போறாரு. அவரு தேவை இல்லங்க. நான் சொல்றேன் திமுக வந்து ஆலமரம். அதுக்கு வந்து எல்லா பட்சிகளும், எல்லா பறவைகளும் இங்க தான் வர முடியும். அதனால உங்களுக்கு தேவைப்படுது. உங்களுக்கு ஒரு ஆலமரங்கிறது கடந்த ஆட்சியோட முடிஞ்சு போயிடுச்சு. அதான் இல்ல இன்னைக்கும் இருக்கு. இன்னைக்கு இந்த அடுத்த உள்ளாட்சி தேர்தல் வருது. உங்க மேல இருக்க எல்லா அப்பழுக்கு எல்லாமே உங்க மேல இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் வெளியே வரும் இப்ப. சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? எல்லாரும் இன்னைக்கு பூரா ஜென்சி கிட்ஸ் பூரா கதறான், புலம்புறான். ஐயா அண்ணே என்னண்ணே உங்கள நம்பினோம் அப்படி பண்றீங்களே அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு இப்போ. சார், ஏன்னா புதிய நம்பிக்கை, புதிய பாதை, புதிய தலைமுறை எல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு விஜயோடைய பின்னாடி அணிவகுத்து நிற்கிறாங்க. உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்கன்னு மக்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல மக்கள் பேசுறதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லங்கிறதுக்கு 73 சீட் ஜெயிச்சிருக்காங்கல்ல. அதாவது என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து அத குறைத்து மதிப்பிடக்கூடாது. அதாவது இதுக்கு முன்னாடி 73 சீட்டு யாரால? அது யாரால? திமுகனால தான். கூட்டணிகளால. இல்ல இதுக்கு முன்னாடி வந்து ஒரே ஒரு முறை கருணாநிதி அவர்கள் வந்து துறைமுகத்துல வின் பண்ணி தம்பி கடலாடி வான்னு சொல்லி இன்னொருத்தரை வந்து 2 பேரும் ஜெயிச்சாங்க அப்போ. அப்படி மாரி சூழல்லாம் வந்துச்சு. அப்படிலாம் நீங்க ஜெயிக்கல. அப்படி ஒரு ஸ்வீப்பெல்லாம் வரல. உங்களுக்கு வந்து தார்மீக அடிப்படையில நீங்க ஜெயிக்கல. ஏதோ ஒரு குழந்தைகள் சொல்லி அதுக்கு ஒரு கேஸ் இருக்கு. குழந்தைகள்லாம் வந்து குழந்தைகள்லாம் பேசி நீங்க வந்து சாதனை இருக்கு, சோதனை இருக்கு, குழந்தைகள் இருக்கு, உயர்வு இருக்கு. குழந்தைகள் எல்லாம் நீங்க டெம்ப்ட் பண்ணீங்க, குழந்தைகள் எல்லாம் வந்து மேனிபுலேட் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு வழக்கை இப்போ தொடர்வதற்கான சூழல்கள்லாம் இருக்கு. ஏன்னா நீங்க அப்படி ஒரு குழந்தைகளை வந்து அரசியல்படுத்தக்கூடாது. அப்படிலாம் வந்து நீங்க வந்து அவங்க பெரியவர்கிட்ட சொல்லக்கூடாதுங்கிறதெல்லாம் அந்த வழக்கம் தான் இருக்கு. அது ரைட்டு. ஆனா எது எப்படி இருந்தாலும் எம்ஜிஆர் பாடினது எல்லாமே குழந்தைகளை வச்சு தானே ஆரம்பத்துல சினிமாவில். குழந்தைகளை வச்சு குழந்தைகள்ட்ட கேட்கவே இல்லைங்க. ஓட்டு கேட்கறது யாரு? குழந்தைகளை கேட்டாரா எம்ஜிஆர்? அதாவது குழந்தைகளை நல்லா வளர்றதும் நல்லா படிக்கிறதும் தாயின் வளர்ப்புல எல்லாம் சொன்னாரே தவிர உச்சி மரத்தில் வேப்ப மரத்து உச்சியிலேருந்து ஆடும் அதெல்லாம் பேய் ஆடுது. ஒவ்வொரு குழந்தைகள் பயன்படுத்துவார். குழந்தைகள் பயன்படுத்துறது கேள்வி. அதாவது சொல்கிறேன், நீங்கள் வந்து நீங்கள் படத்தில் நடிக்கிறத பற்றி பேசலை. நீங்கள் படத்தில் நீங்கள் யார் கூடலாம் நடிக்கலாம், குழந்தையோட நடிக்கலாம், எப்படிலாம் நடிக்கலாம், அது பேச்சு கிடையாது. ஆனால் அரசியல்னு வந்த பிறகு குழந்தைகளை வைத்து நீங்கள் மேனிப்புலேட் பண்ணக்கூடாது. குழந்தைகளை வந்து மேனிப்புலேட் பண்ணக்கூடாது. அவங்களை வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து உங்களை துருப்பு சீட்டுகளாக மாற்றக்கூடாது. நீங்கள் அதுதான் சொன்னீங்க. அதான் தப்புன்றாங்க. அதனால தான் வழக்கு பாயும்ன்றாங்க. இப்போ தேர்தல் ஆணையம் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகருதுன்னு அதை வந்து எல்லா விதமான தடைகளையும் அவர் உடைப்பார் சார். அது உடைக்கிறதெல்லாம் இருக்கட்டும். ஏன் செஞ்சாருன்றேன். செய்யறது தடையை உடைக்கிறது ரெண்டாவதுங்க. ஒரு தப்பு செய்யக்கூடாதுன்னு ஒன்று இருக்கா இல்லையா? தப்பு செய்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அதை இப்படி செய்யக்கூடாதுங்கிறது ஒரு தேர்தல் ஆணையத்தில் ஒரு விதி இருக்குது. குழந்தைகளை நீங்கள் வந்து மேனிப்புலேட் பண்ணக்கூடாது. அப்போது நீங்கள் மேனிப்புலேட் பண்ணுனே தப்பு தானே. அப்போ அந்த தப்பை நான் உடைப்பேன், அதெல்லாம் உடைக்கிறது தகர்க்கிறதுலாம் ரெண்டாவது வச்சுக்கலாம். முதல்ல நீங்கள் செஞ்சே தப்பு. தவறை செஞ்சு விட்டு நாங்கள் வந்து இனிமேல் நான் மாற்றிக்கிறேன், இனிமேல் என்னை செஞ்சுக்கிறேன் அப்படிலாம் செய்ய முடியாது. ஒரு முறை தவறுனாலும் தவறு தான். அதில் மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் அத்தனை சொல்கிறீங்க. அது ஒரு விதமான வந்து மக்கள்கிட்ட ஓட்டு அணுகுமுறை செய்யக்கூடாது ரூல் இருக்குல்ல. சட்டத்தை மதிக்கல, சட்டத்தை மதிக்க தெரிய வேணாமா? அது தேர்தல் ஆணையம் பார்த்துக்கும். அதுதான் பார்த்துக்கணும். நீங்கள் அதான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா ஒரு மாதிரியான ரூல் வச்சுக்கிறீங்க. நீங்கள் இப்படி தான் பேசுவேன், அப்படி தான் இருப்பேன், அப்படி நடப்பேன் அப்படிங்கிறது மாதிரி இல்லை. நீங்கள் அதிமுகவை குறை சொல்லும்போது, அவர்களை நீ கை நீட்டும் போது அவங்க அதான் சொல்கிறாங்க. நீங்கள் என்னை கை நீட்டல, நீ யோக்கியமானவன் தானே, நீ தூய சக்தி தானே. அப்போ தூய சக்தி எதுக்கு? நீ தூய சக்தியாக இருக்க வேண்டியதானே, ஏன் இருக்க முடியலன்னு கேட்குறாங்க அவங்க. அப்போ நீ வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. நீ வந்து நான் வந்து நல்லவேன்னு சொல்கிறதுக்கு முன்னால் நான் கெட்டவன்னு சொல்லுவேனா, நீ நல்லவன்னு சொல்லுவேனா அப்படின்னு நான் பேசல. நான் தூய சக்தி, நீ தீய சக்தி அப்படி சொன்னீங்கல்ல. தூரசக்தி அதையும் பார்த்து படிக்கிறாரு. அதான் மக்கள்கிட்ட இருந்து அதையும் பார்த்து படிக்கிறாரு. ரொம்ப தூரமா இருக்கீங்கன்னு சொல்றாரு. அதான் அதையும் பார்த்து படிக்கிறாரு. மக்கள் கூட இல்ல தூர்ந்த சக்தி வந்து கல்ல தெரிய மாட்டேங்குது. அதனால பேசிக்கிட்டே இருக்கும். தூர சக்தி மனப்படம் பண்ணது சரியா போச்சு. தூர சக்தி, போற சக்தி, பார சக்தின்னு சொல்லிட்டு அடுத்து என்னமோ சொன்னாங்களே ஞாபகத்துல அந்த உரை வந்து கர்ஜனை. அதான் கர்ஜனை தான் சொல்றேன். அது பார்த்து படிக்கிறது கர்ஜனை. கர்ஜனைங்கிறது சிங்கம் வந்து எப்படி தான் செய்யணும், தானா வரணும். கர்ஜனைங்கிறது நீங்க பார்த்து வரக்கூடாது. அதுக்கு பேரு கர்ஜனை இல்லை.
என்ன இப்போ கையில் ஒரு பேப்பர் வச்சுக்கிட்டு அதை என்னமோ சொன்னா அப்படியே இது ஒரு எழுதிருக்க. சார் இவர் தூர்ந்த வந்து சக்தி. புதிய சிங்கம். அதான் அது அப்படி தான், சிங்கம்னா அப்படி தான், அது அசிங்கமாக தான் ஆகும். ஏன்னா இப்படி பார்த்து பார்த்து படிச்சா அசிங்கமாயிரும். என்ன நேரடியாக பேசணும், நேரடியாக செய்யணும். இப்போ ஒரு ப்ரெஸ்ஸை பார்க்க சந்திக்க திராணி இல்லை, நேர்மையான திறமை இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் என்ன பார்த்துட்டு வந்தீங்கிறத சொல்லலாம். இது டெல்லியில் சொல்லியிருக்கணும், இல்லை இங்கே சொல்லியிருக்கணும், இல்லை அறிக்கையாக விட்டுருக்கணும். நாங்கள் இதை பேசினவங்க, இதை பண்ணவங்க, அப்படி எதுவுமே இல்லாத ஒருத்தரை வந்து எப்படி அதை வந்து சரியாக இருக்க முடியும்? அப்போது நீங்கள் வந்து எந்த வகையில் நீங்கள் போக முடியும், எந்த வகையில் நீங்கள் செயல்படுத்துங்க. இந்த ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை பற்றி பேசுங்க. இன்னமும் வந்து எதிர்க்கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சி, அதெல்லாம் தூர்ந்து போன கட்சி, காணாமல் போட்ட கட்சி, அதெல்லாம் தேவையில்லை. இப்போ நீங்கள் ஆட்சிக்குள்ள இருக்கீங்க, நீங்கள் தான் முதலமைச்சர், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை முதல்ல காப்பாற்றுங்க. என்ன தாய்மாமன் சீரு எல்லாம் சொன்னீங்களே, 6 சிலிண்டரு, அதெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் விட்டீங்கன்னா நீங்கள் ட்ரம்ப் கூட சண்டை போடுவீங்க. ஒரு மாதம் தான் ஆயிருக்கு. நீங்க அடுத்த அது கையெழுத்த போடுங்க சார். 3 மாதத்துக்கு பிறகு பாருங்க. ஐயோ 3 மாதத்துக்கு பிறகு, 4 மாதம், 10 மாதம் நீங்க இல்ல, நீங்க எதிர்பார்த்த எல்லாமே நடக்கும். அதான் 10 மாதம் சொல்லுங்களேன். நீங்களே பாராட்டுவீங்க. அதான் நிகழ்ச்சிக்கு நீங்களே திரும்பி வருவீங்க. மிக்க நன்றி. நல்லது, பார்ப்போம். மிக்க நன்றி.